டேய் நண்பா, நேத்து உன் அப்பா அம்மாவை பார்த்தேன்டா. அவன் புலம்பி சாவுறாங்கடா. டேய் என்னடா சொன்னாங்க? சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா எப்படி இருக்கீங்க ஏதா இருக்கீங்க எதுவுமே கண்டுக்க மாட்டேறியாடா நீ. என்னடா ஆச்சு உனக்கு? உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டு நீ யாரியா? அப்படியெல்லாம் இல்லையா? என்ன வேற எப்படிடா? டேய் வயிற்றுக்காரா, அவங்களுக்கு வயசாகி போச்சு, எல்லாம் வாழ்ந்து முடிச்சிட்டாங்க. அவங்க இனிமேல் என்னடா வாழ்ந்து இது பண்ண போறாங்க? என் பொண்டாட்டி பிள்ளைங்க வாழ்க்கை தானே இப்ப எனக்கு முக்கியம். அதை விட்டுட்டு ஒண்ணுமா நான் அவங்களே நினைச்சேன் குடும்பம் எடுத்துக்கிறா அவங்க. சூப்பரா. அப்படின்னா நீயே திசை வச்சு கொண்டுறான அவங்களா? அவதான் எல்லா வாழ்க்கையும் வாழ்ந்து முடிச்சிட்டாங்க. டேய் என்னடா சொல்ற? என்னடா இப்ப யாரா உன் குடும்பத்தை பார்க்க கூடாதுன்னு சொன்னது? நல்லா பாரு, உன் பொண்டாடி புள்ள குட்டிக்காக இவ்வளவு செலவு பண்ணு. உன் பொண்டாடி புள்ள குட்டிக்காக இவ்வளவு அக்கறை காட்டு. உன் பெத்தவங்களுக்காக இவ்வளவு செலவு பண்ண மாட்டியா? உன் பெத்தவங்களுக்காக இவ்வளவு அக்கறை காட்ட மாட்டியா? அது எப்படி கல்யாணம் ஆன உடனே உங்களுக்கு இவ்வளவு சுயநலம் வந்துருது? அவங்க எல்லாம் பெத்துக்காம வளர்க்காம நீங்க இவ்வளவு பெரிய ஆளா ஆயிட்டீங்களோ? பெத்தவங்க கஷ்டம் தான் உனக்கு தெரியல. உனக்கும் வயசான பிறகுதான் நம்ம மேலே அன்பு காட்டுவோம் அக்கறை காட்டுவோம் யாரும் இல்லும் போது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இங்க பாரு நண்பா, இன்னைக்கு நீ உன் அப்பா அம்மாவை நல்லா பாத்துனாதான் அதை பாத்துக்கிற உன் குழந்தை நாளைக்கு உங்களை நல்லா பாத்துக்கணும். இது தெரியாம நிறைய பேர் இன்னைக்கு என் குடும்பம் தான் முக்கியம் என் குடும்பம் தான் முக்கியம்னு போயிடுறீங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க நண்பா, இன்னைக்கு அவங்களுக்கு நடக்கிறதா நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும், புரிஞ்சுக்கோ.